வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் வகை. என்ன சூப்னா எலும்பு சூப், நல்லி எலும்பு சூப். இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் ஒரு 15, மஞ்சத்தூள், மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், தக்காளி 1, பட்டை கிராம்பு ஒரு 4, பூண்டு ஒரு 10 பல், மிளகாய் ஒரு 2, எலும்பு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மிளகு ஜீரகம் இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பூண்டை தட்டி வச்சுக்கணும். 10 பூண்டு சொன்னால அதை தட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன், ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் சூடானோடனே 3 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். பட்டைனா ஒரு பெரிய பட்டை ஒரு துண்டு இருந்தால் அதை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 15 சொன்னில் அந்த சின்ன வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி அதில் போட்டுக்கணும். சூப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நல்லா நிறைய யூஸ் பண்ணணும் நம்ம. இப்போது தட்டி வச்சுருக்க அந்த ஒரு 10 பூண்டு பல் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு இப்போ நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். இப்போ பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு தட்டி போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கணும். இது வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது, தக்காளியும் ரொம்ப வதங்கணும் கிடையாது. ஏன்னா நம்ம குக்கரில் விட போகிறோம், நல்லா வெந்துடும். வெங்காயம் லைட் கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளியை போட்டுடணும். இப்போ 2 பச்சை மிளகாயை உடைக்கவும் கிடையாது, கீரவும் கிடையாது, முழு மிளகாயை அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சூப் குடித்தாங்கன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும், அப்போ குடிக்க மாட்டாங்க. இது சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் மிளகாய் காரம் இறங்கணும், ஆனால் ஃபுல்லாக இறங்கிடக்கூடாது. அதுக்காக முழு மிளகாயை அப்படியே போட்டிருக்கேன். இப்போது இதோட நான் 1/4 கிலோ எலும்பு வாங்கி வச்சுருக்கேன்ல, அந்த எலும்பை அதோட போட்டு நல்லா கிளறிக்கணும். எலும்பில் தண்ணி விடும் கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெரியும் உங்களுக்கு, கொதிக்குதா, தண்ணி லைட்டாக வெளியில் வந்திருக்கும். இப்போ இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு மிளகு ஜீரகம் தான், வேறு எந்த காரமும் கிடையாது. மிளகாய் காரம் ஃபுல்லாக இறங்காது உங்களுக்கு. ஏன்னா உடச்சி போட்டால் இல்லை அறுத்து போட்டால் தான் மிளகாய் காரம் இறங்கும். முழு மிளகாயை போட்டிருக்கோம், அதெல்லாம் காரம் இருக்காது. சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கணும்னா இப்படி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டோன்னே நல்லா எலும்பு அந்த மசாலாவை நல்லா கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பை சேர்த்துட்டு இப்போ 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் சொன்னேன், அதில் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் இப்போது ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகு ஜீரகம் அரைச்சதை போட்டுக்கிறோம். மீதியே கொஞ்சம் வச்சுருக்கோம். 2 டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் அரைச்சதை போட்டிருக்கோம். இன்னும் 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை வச்சுருக்கோம். இந்த மிளகு ஜீரகத்தூளை போட்டு 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே கீழே அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு கிளறிக்கோங்க. ஏன்னா சூப் தண்ணியாக தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு, மிளகு ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் இந்த எலும்பில் போய் சேரணும். அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதை 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கேன். சூப்பு கொஞ்சம் தண்ணியாக தான் தேவைப்படும். இப்போ ஒரு 4 டம்ளர் ஊற்றிக்க, மினிமம் 6 டம்ளர் ஊற்றலாம். 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கணும். கிளறி விட்டுட்டு கொதிக்க விடணும் கொஞ்சம். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. கருவேப்பிலையை போட்டு வதக்கியும் போடலாம், இல்லை கருவேப்பிலையை தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரில் மூடி வச்சிடணும். மூடி ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். 7 விசில் விட்டு பார்த்திங்கன்னா இந்த எலும்பில் உள்ள கறியெல்லாம் நல்லா வெந்து, எலும்பும் நல்லா வெந்திருக்கும். உள்ளுக்குள்ளார இருக்க எலும்பில் உள்ள அந்த எலும்பு மஜையில் உள்ள அந்த
கறியெல்லாம் நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்கும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த குக்கர் விசில் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி நல்லா உங்களுக்கு வெந்திருக்கா. இப்போ அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போதே கொதிச்சிட்ருக்கும்போதே ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம், ஏற்கனவே 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் தான் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலான்னு சொன்னேன். முதல் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இப்போ இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு செகண்ட் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கறி வெந்திருக்கு குக்கர்லேயே. இந்த எலும்பில் உள்ள அந்த கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த பேண்டமிக் டைமில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த எலும்பு சூப்பை அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம். சளி பிடிச்சவங்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எலும்பு சூப்பு ரொம்ப காரம் இல்லாமல் சாப்பிட்டோன்னா சளியும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. எலும்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு, எலும்பு சூப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தாட்டி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த எலும்பு சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.